ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார், நம் நாட்டில் இருக்கிறாரா இல்லையா பிரதமர் என்றே தெரியவில்லை என்று எதிர்க்கட்சிகள் பேசினார்கள், பத்திரிகைகள் எழுதினார்கள், பல பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் 78 நாடுகளுக்கு சென்றார் நரேந்திர மோடி. அமெரிக்காவுக்கு 9 தரம், பிரான்ஸ் மற்ற நாடுகளுக்கு 7 தரம், ஜெர்மனிக்கு 6 தரம், 5 தரம் பல நாடுகளுக்கு, இதுவரை போகாத நாடுகளுக்கெல்லாம் போனார். அதனால தான் உலக அளவில் பாரதத்தினுடைய பெயர், நம்முடைய நெருக்கம், இன்றைக்கு முஸ்லீம் நாடுகளோட மிக நெருங்கிய நாடு என்கிற ஒரு நாடு பாரத நாடு என்கிற நிலைமை, அதன் மூலமாக பொருளாதாரத்துக்கும் நம்ம மற்ற வகையிலையும் நம்ம நாட்டுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறதுக்கு நம்ம முஸ்லீம் நாடுகளோட நமக்கு ஏற்பட்ட மிக நெருக்கமான உறவு. இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கூட சொல்வதற்கு நான் இன்னும் ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இன்றைக்கு அமெரிக்கர்களை கூட நம்பாத அளவுக்கு சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகள்லாம் அவங்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம நாட்டிற்கு தான் ஆலோசனை கேட்கிறார்கள். நம்ம நாட்டினுடைய ஆலோசகர் தான் அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நமக்கு அவங்களோட பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம நாட்டு பத்திரிகைகள் பெருசாக பேசுவதில்லை. இதை பற்றி நம்ம நாட்டு அப்போ எதிர்க்கட்சிகள் இதை பற்றி பேச போகிறதில்லை. அவர் ஏன் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு கேட்பாங்களே தவிர, வெளிநாட்டுக்கு போவதன் மூலமாக இந்த ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்பட்டது, அதன் மூலமாக நாட்டுக்கு வளர்ச்சி, இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று பிணைந்தது. பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு உலக நாடுகளோடு நமக்கு இருக்க உறவை பொறுத்து இருக்கிறது. இப்போது அமெரிக்காவையும் நம்ம நாட்டையும் எடுத்துப்போம். எலியும் பூனையும் போன்ற ஒரு உறவு நமக்கு அவங்களுக்கும். சொல்லுவார், எப்போவுமே ஒரு நட்பு ஒரு எதிர்ப்பு, இது ரெண்டும் இணைந்தது தான் உறவு என்று சொல்லுவார். மகாபாரதத்தை பற்றி அந்த எலி பூனை கதையை வச்சு கூறுவார் அவர். எந்த நாட்டோடையும் நமக்கு ஒரே சமயத்தில் நட்பு மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது, எதிர்ப்பு மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு எதிர்ப்பும் நட்பும் சேர்ந்து இருக்கும் என்பதற்கு அந்த மகாபாரத உதாரணத்தை கூறுவார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யுக்ரைனில் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டியதுக்கு பல நாட்கள் இல்லை, நேரம் 2 மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு. நாம் யுக்ரைன் யுத்தத்தில் எந்த நிலையை எடுக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலையை எடுக்க வேண்டுமா, நடுநிலை எடுக்க வேண்டுமா, நடுநிலை எடுத்தால் அது அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான நிலை என்கிற ஒரு நிலை. ஆனால் 2 மணி நேரம் தான் நேரம் இருக்கிறது. அந்த முடிவை நரேந்திர மோடி எடுக்கிறார், நாம் நடுநிலை எடுப்போம். அதன் மூலமாக நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு கண்டம். பொருளாதார தடைகளை அமெரிக்கா அறிவிக்கிறாங்க, அதை மீறி நாம் ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் வாங்க முடிவு பண்ணுறோம். பல பேருக்கு இதனுடைய ரகசியமே தெரியாது. அமெரிக்கா 2018 அமெரிக்கா பெட்ரோல் ஏற்றுமதி பண்ணுகிற நாடாக மாறிவிட்டது. அது வரைக்கும் அவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுற நாடாக மாறியதுனால யுக்ரைன் யுத்தத்தின் மூலமாக பெரிய அளவுக்கு பெட்ரோல் விலை ஏறும், அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு லாபம் என்கிற ஒரு நோக்கமும் அந்த யுத்தத்தில் இருந்தது. ஆனால் நாம் அந்த ரஷ்யன் பெட்ரோலை வாங்குவதற்கு முடிவு செய்த உடனேயே பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட $200 பெர் பேரல்ங்கிறது குறைய ஆரம்பித்தது. அதுவும் எந்த மாதிரி, நம்ம டாலரில் பணம் கொடுத்து வாங்க போகிறதில்ல பெட்ரோலை, ரூபா கணக்கில் பெட்ரோலுக்கு வாங்க போகிறோம். இது ரஷ்யாவுக்கு நமக்கு ஏற்பட்ட இந்த பந்தத்தினால உலக பெட்ரோல் மார்க்கெட்டே மாறிவிட்டது, அமெரிக்காவினுடைய நோக்கம் மாறிவிட்டது, அமெரிக்காவினுடைய லாபம் குறைந்தது. அதனால் அமெரிக்கா என்ன சொன்னாங்க, உங்கள் பேரில் கூட தடை விதிப்போம் சொன்னாங்க. அப்போ மோடி இதுக்கு பதிலே கூறவில்லை. இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏதாவது ஒரு நாடு நட்பு நாடாக இருக்க முடியும் என்றால், யாராவது ஒரு தலைவர் இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்
என்கிற ஒரு நிலையில் இருக்காருன்னா அது நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு இதை அவங்களே பேசுகிறாங்க. இதை யுக்ரைன் அதிபர் கூறுகிறார், பைடன் கூறினார், புட்டின் கூறினார். ஏதோ ஒரு பத்திரிகையோ யாரோ ஒரு அறிவுஜீவியோ இதை கூறவில்லை. இந்த அளவுக்கு தீர்க்கமாக துணிவாக நாட்டு நலன்ல தனக்கு என்ன லாபம் நினைக்காத முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, அதனால தான் உலகத்தில் 7-8 ஆண்டுகளாக அவர் தான் மிக பிரபலமான தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் நம்ம நாட்டில் இந்த காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால என்னென்ன அளவுக்கு அவர் பேரை மண்ணவாரி வீச முடியுமே வீசுகிறோம். இதை முதல்ல 2001 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குஜராத் பிரச்சனை எப்படி ஏற்பட்டது. நரேந்திர மோடியை உலகமே எதிர்த்தது. ஆனால் நரேந்திர மோடியை சப்போர்ட் பண்ணார். இவர்தான் வழிகாட்டுவார், இவர்தான் உறுதியானவர், இவர் பேரில் அபாண்டங்கள் கற்பிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து கூறிய ஒரே ஒரு எடிட்டர், ஒரே ஒரு பத்திரிக்கை. நீங்கள் எப்படி அவர் நரேந்திர மோடி இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நெக்டார் டிராப்ஸில். அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் உள்ள பத்திரிகையை உருவாக்கியது அந்த பாரம்பரியம் உள்ள ஒரு பத்திரிகை தர்மத்தை உருவாக்கியது அதை நிர்வகிப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல. ஏனென்றால் இந்த பத்திரிகை என்பது ஒரு தர்மத்தை ஆதரித்து மாத்திரம் இல்லை, அந்த ஆதாரத்தில் மாத்திரம் இல்லை, துணிவான பத்திரிகை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க 1989 அரசியல் பாருங்க, 1959 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல். அதில் பாஜக மையமாக இருந்தது, அதன் மூலமாக காங்கிரஸ் வீழ்ந்தது. அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் பாஜக எதிர்ப்பு அரசியல், அதில் காங்கிரஸ் மையமாக இருந்தது, அதன் மூலமாக காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் 2014 அப்புறம் மோடி துவேஷ அரசியல் வந்தது. அந்த துவேஷ அரசியல் இன்று வரைக்கும் வெற்றி பெறவில்லை. காரணம் என்னவென்றால், முன்பெல்லாம் அரசியல் கூட்டணி என்று சேரும் பொழுது அதற்கு ஒரு கொள்கை இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அதுக்கு ஒரு போக்கு இருக்கும். ஏனென்றால் 1980-89 அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் எதிர்த்து கூட்டணி அமைப்பதில் இதே கம்யூனிஸ்டுகளோட கூட சேர்ந்து, திமுகவோடு சேர்ந்து, அதிமுகவோடு சேர்ந்து, என்டி ராமாராவோட சேர்ந்து கூட்டணி அமைப்பதில் எனக்கும் ஒரு பங்கு இருந்தது. அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி இம்போஸ் பண்ண போது கூட கொள்கை ரீதியாகத்தான் அவரை எதிர்த்தாங்களே தவிர, தனிப்பட்ட முறையில் இந்திரா காந்தியை மோடி பேரில் மண்ணவாரி வீசுவது போல, சேற்றைவாரி வீசுவது போல, அபாண்டங்கள் கூறுவது போல நடந்ததில்லை. இன்றைக்கு அரசியல் எப்படி மாறிவிட்டது என்றால், எதிர்க்கட்சி தலைவர் வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுவது மாத்திரமல்லாமல் நம் நாட்டு தேசவிரோத சக்திகளோடு தொடர்பு வைத்து கொண்டு அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை இங்கே பேசி, அவர்களுக்கு ஆதரவாக இங்கே பேசி, நம்ம நாட்டினுடைய பங்கு சந்தையில் எந்த அளவுக்கு ஒரு நிலையற்ற நிலைமையை உருவாக்க முடியுமோ அதை செய்து கொண்டு, இது அரசியலை தாண்டி விட்டது. இதெல்லாம் பெரிய சவால்கள். நம்ம அரசாங்கம் மாத்திரமல்ல, பிரதம மந்திரிக்கு நேரடியான சவால்கள். இதற்கு உலக சக்திகள் நம்ம நாட்டுக்கு யார் யார் நம்ம நாட்டில் அவருக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதை பற்றி பத்திரிகைகள் கண்டுகொள்வதில்லை. அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. பத்திரிகை துறையில் 1975 90-93 வரைக்கும் நான் ரொம்ப தீவிரமாக பத்திரிகை துறையில் அகில இந்திய லெவலில் இருந்ததுனால, அந்த காலத்தில் பத்திரிகை என்றால் அதற்கு ஒரு தர்மம், அதற்கு ஒரு வழிமுறை, அதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் அவங்க சொந்த லாபத்துக்காக இருக்கிற ஒரு கருவியாக மாறியதுனால தமிழ்நாட்டில் பார்க்குறோம் என்ன நடக்கிறது அப்படின்னு. ஒரு 2-3 விஷயங்களை மாத்திரம் நான் கூறிவிட்டு, இந்த ஆண்டு ஏன் அவர்களை அழைத்தோம் என்றால், மத்திய அரசு செய்கிற வேலை மாத்திரமல்லாமல்
மோடி அரசு எந்த அளவுக்கு இந்த நாட்டை உயர்த்தி இருக்கிறது என்பதை யாராவது ஒரு தீர்க்கமாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறை நாம் பியூஷ் கோயல் அழைத்தோம். அதே போல் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி விஸ்தாரமாக பேசுவது மாத்திரமல்லாமல் அதற்கு ஒரு கோர்வையாக எப்படி இருந்த தமிழ்நாடு எப்படி மாறி இருக்கிறது என்பதை பேசுவதற்காகத்தான் நாம் பழகருப்பாய் அழைத்தோம். அவர் ரொம்ப அழகா, அதாவது உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடியவர் தான் அவர். ஆனால் இன்றைக்கு அப்படி பேசலை. ஆதாரத்தோட படிப்படியா சொந்த அனுபவத்தின் மூலமாக உதாரணத்தின் மூலமாக தமிழ்நாடு எப்படி தலைகீழாகி இருக்கிறது, எல்லா விதத்திலையும் நாம் எப்படி அதில் சிக்கி கொண்டிருக்கிறோம், ஒரு சக்கரவியூகத்தில் மாட்டிக்கொண்டிருப்பது போல திராவிடத்தின் கீழ், அதுவும் ஒரு குடும்பத்தின் கீழ் நாம் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகாக இங்கே அவர் பேசினார். அதற்கு நன்றி கூறுகிறேன். ஒரு 2-3 விஷயம் மாத்திரம் நான் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது, ஸ்டாலின் கட்சியை கையில் எடுத்துக்கொண்ட போது துக்ளக் கூறியது, இவர் அவசியம், திமுகவுக்கு இவர் அவசியம், நாம இவரை எதிர்க்கிறோம், திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, அது குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி கட்சி, அதன் மூலமாக நம்ம பழகருப்பையா என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும், அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இவர் பதவிக்கு வந்த பிறகு நாம் சொன்னோம், இது மக்கள் கொடுத்த முடிவு, நாம் எதிர்த்தோம், ஆனால் இது மக்கள் கொடுத்த முடிவு, இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம் கண்காணிப்போம். அதில் 3-4 விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம். ஒன்று, தமிழ்நாடு அமைதி பூங்கா. இப்படி ஒரு பித்தலாட்ட அரசியல் என்ன நடந்திருக்கு? படுகொலைகள், பெரிய பெரிய மனிதர்கள், தலைவர்கள், யார் யாரை நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம், திருவள்ளி ஜெயக்குமாராக இருக்கலாம். இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. உச்சநீதிமன்றம் போய் அது ஒரு தனி குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணாநகர் பற்றி இவர் சொன்னார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஏதோ 1-2 தவறுகள், குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல. இவங்க போலீஸ் ஆண்டுக்கு ஆண்டு 2022 வரைக்கும் இந்த அறிக்கைகள் கொண்டிருந்தது. அதில் என்ன நிலைமை, அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன். ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் 10 முதல் 42% அதிகமாகியது. கூட்டு கொள்ளைகள் 10%, கொலைகள் 50%, கன்னமிட்டு திருட்டு 38%, மற்ற திருட்டுகள் 42%. ஆகவே ஆதாயத்துக்கான குற்றங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 20லேருந்து 22 வரைக்கும் அதிகமாக இருக்கு. அதே போல கலவரங்கள் 256% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 31% அதிகமாக இருக்கிறது. ஆள் கடத்தல் 52% அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் அரசுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள். ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா, குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க. அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி விவரமே இதை கூறுகிறதே, நீங்க இப்ப தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும்பு இல்லை. இது உண்மை. எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த புள்ளி விவரங்களை மக்களுக்கு எதிர்க்கு கொண்டு போக முடியும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் எதிர்க்கட்சிகளை சிதறி இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த புள்ளி விவரத்தை எடுத்துக் கொடுப்பவர்கள் யார் என்று கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பத்திரிகைகள் தான் இதை செய்ய வேண்டும்.
இன்னொன்று, சோ எப்பவுமே கூறுவார், திமுக என்றால் அராஜகம், திமுக என்றால் கொலை கொள்ளை, திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும், அதனால திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்கு என்று கூறுவார். இதை நான் 2001 இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த தடவை தான் பார்த்தேன். எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. 1-2%, 5%, 10% கிடையாது, 2 மடங்கு. அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும். திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும். குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சோ கூறியதை நான் புள்ளிவிவரங்கள் மூலமாக கண்டேன். அடுத்தது இந்த போதைப் பொருள்கள். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று இன்னொரு பித்தலாட்டம். ஆனால் இந்த கைதானார ஜாபர் சாதிக், அதை பற்றி யாருக்குமே விவரம் அதிகமாக தெரியல, அதோட மறந்துட்டாங்க. அதில் முக்கியம் என்னவென்றால், அது ஏதோ குஜராத்திலேருந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கம் தென்னரசு பேசினார். ஆனால் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதை பற்றி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. மணிப்பூர்லேருந்து நேரடியாக தூத்துக்குடி ராமேஸ்வரத்துக்கு வந்து இங்கேருந்து அது அந்த அந்த மெத்தாபெட்டாய்டா அது பேர் மெத்தாபெட்டாமைன், அது வந்து மணிப்பூரில் 1 கிலோ 50,000 ரூபா, இங்கே 1 கிலோ 7 லட்சம் ரூபா. அதே இலங்கைக்கு கொண்டு போனால் 5 கோடி, ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனால் 10 கோடி. எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறது? அந்த லாபத்தை தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் உருவாகி இருக்கிறது. அதை முதல்ல எல்டிடி நடத்தினாங்க. எல்டிடி அழிந்து போன பிறகு அதை கையில் எடுத்திருப்பது இஸ்லாமிய தீவிரவாதிகள். அவர்கள் மூலமாகத்தான் இது நடக்கிறது. எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம். ஸோ ஜாஃபர் சாதிக் என்பது ஒரு தனி நபர் அல்ல, ஒரு பெரிய கூட்டம். உலகளவில் இந்த போதை கடத்தல் செய்கிற ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான இடமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த வழக்கை பற்றி நாம் இன்னும் அது என்ன நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது. எதிர்க்கட்சிகள் கூட இதை பற்றி கேட்கல, பத்திரிகைகள் கேட்கல. இது ஏதோ ஒரு தனி கேஸாக மாத்திரம் நாம் பார்க்குறோம். போதையில்லா தமிழகம் என்பது அடுத்த பித்தலாட்டம். மூன்றாவது, வாரிசு அரசியல் என்பது யாரோ ஒரு அப்பா பிள்ளையை கொண்டு வருவது மாத்திரம் வாரிசு அரசியல் இல்லை. இந்த வாரிசு அரசியலுக்காக ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இதை பண்ணது காங்கிரஸ் தான். ஜவஹர்லால் நேரு போல பல தலைவர்கள் இருந்தாங்க. ஏன் அந்த குடும்பத்தை மாத்திரம் இந்த அளவுக்கு பிரபலப்படுத்த முடிஞ்சது? நாட்டில் இருக்க எல்லா திட்டங்கள், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துக்கும் அந்த குடும்பத்தின் பெயர். 204 முக்கியமான திட்டங்கள், பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பல்கலைக்கழகங்கள், இதுக்கு ஜவஹர்லால் நேரு பேர். 79 அது மாதிரி முக்கியமான, அதாவது மக்கள் கண்ணை கவரக்கூடிய விஷயங்களுக்கு இந்திரா காந்தி பெயர். 54 ராஜீவ் காந்தி பெயர். இப்படித்தான் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. அந்த குடும்பத்துக்கும் தேசத்துக்கும், அந்த குடும்பத்துக்கும் காங்கிரஸுக்கும், அந்த குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் பாருங்க, அதில் சிக்கிக்கொண்டு அதுலேருந்து விலக முடியாத, ராகுல் காந்தியை விட்டால் யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை. அதனால கருணாநிதி ஸ்டாலினை தன்னுடைய வாரிசாக மாற்றுவதற்கு ரொம்ப கூச்சப்பட்டார். நான் என்ன சங்கரமடமா என்று கேட்டார் வாரிசு நியமிப்பதற்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 30-40 ஆண்டுகள் நகர்ந்து தான் அவர் கடைசி வரலும் கூட அவர் தன்னுடைய நாற்காலியை அவர் விட்டு கொடுக்கல, ஆக்கி விட்டு போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத, கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே இல்லாத வாரிசு மாற்றத்தை நாம் பார்த்தோம்.
இது அப்படியே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. எதுக்குன்னு தெரியல. கொள்கை ரீதியா திராவிடம் என்று கூறுவது, பெரியார் என்று கூறுவது, கொள்கைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அந்த குடும்பம் 2001 வரலும் எத்தனை சொத்து குவித்தார்கள் என்பதை ஜார்ஜ் பெர்னாண்டஸனுடைய மேகசின் ஒன்று இருந்தது, அதர் சைடு. அவங்க அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை நான் இங்கே பேசினேன் என்றால் நாளை காலை வரலும் அந்த லிஸ்ட்டை படித்து கொண்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இவர்கள் சொத்து குவித்திருக்கிறார்கள் இந்த நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும். ஆனால் இவங்க அந்த எலெக்ஷன் அப்ளிகேஷனில் போடுவாங்க இல்லையா, அதில் ஸ்டாலினுக்கு 8 கோடி ரூபா தான் சொத்து இருக்கு. இந்த அளவுக்கு சொத்து குவித்து அதை மறைத்து, நம்ம பழகருப்பையா சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கள் மூலமாக மறுபடியும் ஆட்சி, அதற்கு பிறகு மேலும் அதன் மூலமாக சொத்து. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கட்சி, ஒரு குடும்பத்தின் வாரிசுக்குள்ள மாட்டிக்கொண்டிருப்பது, அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவது. அதை தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயர், கட்டிடங்களுக்கு கருணாநிதி பெயர். அது பட்டியல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் திமுகவிலேயே வேற எந்த தலைவரும் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் மறைந்து போயாகிவிட்டது, பெரிய பெரிய தலைவர்கள். இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த ஒரு குடும்பத்தினுடைய பெயர். அதை காங்கிரஸ் எப்படி இந்த தேசத்தையே தனதாக்கி கொண்டதோ, சாதாரணமான மக்களுக்கு எல்லாம் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அப்படி என்று மாறியது போல தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரண பெயர் வைப்பது மாத்திரம் என்று நாம் நினைக்கக்கூடாது. கருணாநிதி ரொம்ப சாதுரியமானவர். அதனால தான் இந்த கட்சியை இவ்வளோ கஷ்டத்திலையும், எத்தனை எதிர்ப்பிலையும், எத்தனை வீழ்ச்சியிலையும் அவரால் நடத்த முடிந்ததுக்கு காரணம் அவருடைய சாதுரியம். ஆனால் அவருக்கு அவருக்கு சரிசமமான எதிர்ப்புகள் இருந்தது, தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் என்னென்ன பேசுகிறாருங்கிறத பாருங்க, நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி, அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார். நான் இரவும் பகலும் உழைக்கிறேன். கருணாநிதி அப்படி பண்ண மாட்டார். வேற யாரையாவது கூட்டு ஒரு கூட்டம் நடத்தி அவங்கள புகழ சொல்லி அவர் கேட்டு சந்தோஷப்படுவாரே தவிர தன்னைத்தானே புகழ்ந்துக்க மாட்டார். ஸ்டாலினை கூட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்கிறேன். ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் நானும் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஸ்டாலின் ஏதோ ஒரு டெலி சீரியலில் நடித்து கொண்டிருந்தார், குறிஞ்சி மலை. அப்போ சொன்னார் ராஜேந்திரன்ட்ட, சார் ஸ்டாலின் நடிப்பு நல்லா தான் சார் இருந்தது அப்படின்னு. அவர் போய் கருணாநிதி கிட்ட இந்த வத்தி வச்சுட்டார். கருணாநிதி மறுநாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னதை ஒரு கூட்டம் நடத்துகிறேன், நீங்கள் அங்கே சொல்லணும். அதாவது ஸ்டாலினை தான் புகழாமல் வைத்து புகழ்ந்து அதன் மூலமாக ஜெயலலிதாவுக்கும் சோவுக்கும் ஒரு பிளவே ஏற்பட்டது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்னொருவரை வைத்து தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய வாரிசையோ புகழ வைப்பது என்பது அவருடைய சாதுரியம். ஆனால் இவர், என்னுடைய பிள்ளைக்கு நான் 100 மார்க் தருவேன், என் அப்பாவை போல ஒரு உயர்ந்த முதல்வரையே பார்க்க முடியாது. இதையெல்லாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது, தமிழக பத்திரிகைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அரசாங்க விளம்பரம் தேவை என்பதனால தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துக்களை தவிர, ஓரளவுக்கு தினமலர் தவிர வேற யாருக்குமே இல்லை என்று சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய கூட்டணி இப்போ அதிகமாக பேச போகிறதில்ல தமிழ்நாட்டு அரசியலை பற்றி. பிகாஸ் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் வருது. ரொம்ப குழப்பமான சூழ்நிலை. எல்லா கூட்டணியிலையும் இன்றைக்கு ஒரு நிலையற்ற நிலைமை இருக்கிறது. எந்த கட்சியோடு யார் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அதில் விஜய் வேறு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதிகமாக இதுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அடுத்த ஆண்டு பல பேர் நினைக்கிறாங்க அடுத்த டிசம்பர் வரைக்கும் இப்படியே தான் போய்கொண்டிருக்கோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம நிச்சயமாக இந்த திசையில் தமிழ்நாடு அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும்.
திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருக்கத்தான் செய்யப்போம். இதற்கு எப்படி வியூகம் வகுக்கப் போகிறார்கள் எதிர்க்கட்சி என்பதுதான் முக்கியம். திமுகவை தோற்கடிக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நாம் ஆற்றும் தொண்டு என்பதை துக்ளக் கூறி வந்திருக்கிறது. இதற்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம். ஏனென்றால் மற்றவர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கெடுக்க முடியாது. எல்லாம் ஊழல் கட்சிகள் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல்ல வித்தியாசம் பார்க்கலாம். ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி இல்லை, ஹிந்து விரோத கட்சி இல்லை, அராஜகமான கட்சி இல்லை. அதனால அதிமுக பேரில் நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைன்னா கூட அதை நாம் ஆக்கப்பூர்வமாக பார்க்குற ஒரு தன்மை இருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை அவருக்கு. எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நான் பேசியிருக்கேன். கையில் 2021 எலெக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன். அமெரிக்கா அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் 10-12 சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது. நான் அவருக்காக தான் சொன்னேன், நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள், ஆனால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் 2006 கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால் செய்ய முடியாது. என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழும். இது போல ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது. நாங்கள் ஜெயிக்கிறோங்க, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், நீங்கள் தாங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறார் அவர். எனக்கு புரியல, யாருக்கு ஆலோசனை கூறுகிறார், யார் புள்ளிவரம் கொடுக்கிறார்? கையில் வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர். அதனால ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், அதிலேயே சில பேர் நாங்கள்லாம் பிரிந்த பங்காளிகள் தானே, அதாவது அவங்களுக்குள்ள சொந்த லாபத்துக்காக அவங்க மறுபடியும் ஒருத்தர் அவங்கள ஒரு லோக்கல் லெவல்லையாவது சப்போர்ட் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே இப்போ கட்சிங்கிறதே இல்லாத போயிடுது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது இவன் மூலமாக ஆதாயம் கிடைக்குமா? கட்சிக்கு கட்சி இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க. மாறுபட்ட கட்சிகளே ரொம்ப குறைச்சல். பிஜேபியே சொல்லலாம், கட்சி கொள்கை நாடு அப்படிங்கிறது ஒரு பிடித்தம் இருக்கு கட்சி. ஆனால் அதுலேயும் சில பேர் நம்ம இவங்களோட போனால் நமக்கு லாபமோ, கட்சிக்கு என்னங்கிறத யோசனை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களை அந்த கட்சியிலையும் நான் பார்க்குறேன். இது நாட்டுக்கு நல்லதில்லை, பிஜேபிக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. இது மாற வேண்டும். பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன், பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டிக்கொண்டால் பாஜகவுக்கு நட்டம்தான் வரும். இதை பாஜக உணர வேண்டும். இன்னும் 2 விஷயம் மாத்திரம் கூறிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இது பித்தலாட்டு அரசியல்ங்கிறது ஏராளம். இதை பற்றி பேசுவதற்கு மணிக்கணக்கில் விஷயங்கள் இருக்கிறது. சனாதன தர்ம விரோதம், அம்பேத்கர் ஹிந்து எதிர்ப்பாளர், இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பித்தலாட்டம் பொய்யை பார்க்க முடியாது. சனாதன தர்மங்கிறது இவங்களுக்கு தெரியாது. வள்ளலார் சனாதன தர்மத்துக்கு எதிரி அல்லது சனாதன தர்மத்தை அவர் ஆதரிக்கவில்லை. திருவள்ளுவர் சனாதன தர்மத்தை ஆதரிக்கவில்லை. இதெல்லாம் அப்பட்டமான பொய்கள். பரிமேலழகர் உரையில் இதை நாம் இதை எழுதியிருக்கோம், நினைத்து பார்க்கிறேன்ல. அதை பற்றி விமர்சனம் எழுதின திராவிட சிந்தனையாளர்கள் கூட நாம் கூறியதை மறுக்கவில்லை. அதாவது வர்ண தர்மத்தையும் தர்ம அர்த்த காம மோட்சம் என்கிற 4 புருஷார்த்தங்களையும் திருவள்ளுவர் ஏற்றார் அப்படிங்கிறது தான் பரிமேலழகர் உரை.
பரிமேலழகர் போல உரை எழுதுவதற்கு திருவள்ளுவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கிறிஸ்துவ ஸ்காலர் கூறுகிறார். இன்றைக்கு பரிமேலழகர் உரையைத்தான் எல்லாரும் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதையெல்லாம் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றி திருவள்ளுவருக்கு அவரை ஒரு திராவிடராக்கி, அவரை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கி, அவரை திமுகவினுடைய கையில் வச்சு, திமுகவுக்கு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னோடி அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரை வக்கரப்படுத்தி விட்டார்கள். இதை நான் சேலஞ்சு பண்ணியிருக்கேன். அதற்கு யாரும் பதில் கூற முடியவில்லை. அந்த திராவிட சிந்தனையாளர் இதுக்கு நான் அந்த ஆதாரத்தை கொடுக்க போகிறதில்லை, இதை எழுத போகிறேன். அவர் கூட பரிமேலழகர் அப்படி கூறியது உண்மைதான். எங்கிருந்து சனாதன தர்மத்துக்கு திருவள்ளுவர் எதிரி? அதனால தான் திருவள்ளுவரை ஒழுங்காக படித்தது யார் தெரியுமா? பெரியார் தான். அதனால தான் அந்த தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று கூறினார் திருக்குறளை. அடுத்தது வள்ளலார். வள்ளலார் கூறுகிறார், இந்த ஒரு உருவத்தை வைத்து தான் நாம் தியானிக்க வேண்டும். ஆனால் அந்த உருவம் மறையும் பொழுது நமக்கு அத்வைதம் புரியும். அத்வைதத்தை கூறுகிற அவர் சனாதன தர்மத்துக்கு எதிரியா? அவரையும் படிக்கல, எதையும் படிக்காமல் எல்லோரையும், அதாவது திமுக, இன்றைக்கு உருவான திமுக 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த திருவள்ளுவரையும் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த வள்ளுவரையும் தன்னுடைய கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறது. இதை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை போன்ற பித்தலாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கும். இன்னொன்று பாருங்க, பெரியாரும் ஒன்று பெருமாளும் ஒன்று. எங்களுக்கு 2 பேரையும் அவமானப்படுத்துறார் கருணாகர் ஸ்டாலின். பெருமாளும் ஒன்று பெரியாரும் ஒன்றுதான் எங்களுக்கு. இதை விட ஒரு பித்தலாட்டமே இருக்க முடியாது. பெருமாளை ஏற்றால் பெரியாரை ஏற்க முடியாது, பெரியாரை ஏற்றால் பெருமாளை ஏற்க முடியாது. ஆனால் இதை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பத்திரிகைகள் இதை பற்றி எழுதுவதில்லை. பெரியாரை பற்றி முதல்ல, இவர் இப்படிப்பட்ட வக்கரமானவர், இவர் எதை வேண்டுமானாலும் பேசுவார், கண்ணகியை இழிவுபடுத்துவார், பெண்களை இழிவுபடுத்துவார், தெய்வத்தை மாத்திரம் இல்லை சங்க நூல்களை இழிவுபடுத்துவார், தொல்காப்பியத்தை இழிவுபடுத்துவார், திருக்குறளை இழிவுபடுத்துவார். இப்படியெல்லாம் சொன்னது சோ மாத்திரம்தான். தேதியோட அதில் உள்ள விளக்கங்களோட. இப்போ அதை நான் எனக்கு சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கும் கருத்தொற்று இருக்குன்னு சொல்ல முடியாது. அரசியலில் முதல் முறையாக பெரியாரை நேரடியாக எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒன்றும் கூறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதரே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் யார் பிறந்தாலும் அவருக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இவருக்கு எதிராக கருத்து பேசுகிறவங்க அவங்கள பெரிய ஒரு எல்லாருமே சேர்ந்து அவங்க பேரில் பாய்வது என்பது தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டுகளாக இருக்கிறது. அதை பத்திரிகை துறையில் உடைச்சது சோ. இப்போ சீமான் அரசியலில் உடைத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நல்லது. எந்த ஒருவரையும், அதாவது அமித்ஷா பேசினார், அம்பேத்கர் 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 என்று கூறுகிறீர்களே, இதே மாதிரி கூறினால், தெய்வத்தை கூறினால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார்கள். அம்பேத்கர் ஹிந்துத்துவத்தை பற்றி என்ன கூறினார் யாருக்காவது தெரியுமா? ஹிந்துத்துவம் உயர் ஜாதிக்கு மாத்திரம் சொந்தம் கிடையாது, எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு கூறினார் அம்பேத்கர். 1927 அம்பேத்கர் இதை கூறினார், எழுதினார். ஹிந்துத்துவம் என்பது இது யாரோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்க பாரம்பரியமும் அது. அவர் ஹிந்துத்துவத்துக்கு எதிரி. இந்த நாட்டுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது அரசியலால் ஏற்பட்டதில்லை, அரசாங்கத்தால் ஏற்பட்டதில்லை. அந்த உணர்வுபூர்வமான ஒற்றுமை தான் நம்ம தேசத்தினுடைய தேசியம் என்று கூறினார். இது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பேசுவது போல. இதையெல்லாம் மறைத்து அம்பேத்கர் ஹிந்துத்துவத்துக்கு எதிரி. இதை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அவரோட நான் ஒரு நாளைக்கு
நேரடியாக சேலஞ்சு பண்ண போகிறேன், என்னோட விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்லி. பொய்யினுடைய ஒரு உச்சக்கட்டத்தில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பெரியாரை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னா, இப்போ பெரியார் பிராமணரை எதிர்த்ததுனால தான் பெரியாருக்கு இவ்வளோ மரியாதை. பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பெரியாருக்கு இந்த மரியாதையே இருக்காது. பெரியார் என்னென்ன பேசினார் 1963 பெரியார் என்ன சொன்னாருங்கிறத கூறுகிறேன். நான் இந்த வாரம் துக்ளக்கில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். நம்ம தமிழினத்துக்கு 4 எதிரிகள் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்தநாள் செய்தி 1963 செப்டம்பர் 17 விடுதலையில் வந்திருக்கிறது. 4 எதிரிகள் இருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்துக்கு. 1 முஸ்லிம், 2வது கிறிஸ்துவர், 3வது தாழ்த்தப்பட்டோர். அப்கோர்ஸ் முதல்ல பிராமின்ஸுக்கு தான் முதல் இடம், நான் 3 சொல்கிறேன். தாழ்த்தப்பட்டோர் இவங்க 3 பேரும் நம்ம விட நல்ல நிலைமையில் இருக்காங்க, எல்லா விதத்திலையும் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த 3வது கேட்டகரியை தவிர பிராமணர், முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு எந்த விதத்திலையும் அவங்க சாதகமாக இருக்க போவதில்லை, நம்ம எதிர்க்கத்தான் போகிறார்கள். நாம் வளருவதை அவங்க விரும்பவில்லை. இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, திருமாவளவன் அதை நோட்டீஸ் பண்ணணும். சேலை, காசு, சோறு இது இருந்தால் போதும், அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. இந்த தரம் கேட்டிருக்கோம் துக்ளக்கில். பெரியார் விசிறிகளே என்ன பதில் இதற்கு என்று இதெல்லாம் கேட்கணும். தமிழ்நாட்டில் இந்த உண்மைகள் வெளியில் வரணும். எனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கருத்து சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நல்லது என்று நினைக்கிறேன் நான். ஏனென்றால் இந்த நமக்கு இருக்க இந்த திராவிட மாயை உடைந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகைகள் இதை கையெடுப்பாங்கங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது இது ஒன்று தான். இதை பற்றி நிறைய லெட்டர்ஸ் எழுதணும், இதை பற்றி நண்பர்கள்ட்ட பேசணும், சோஷியல் மீடியாவில் இந்த செய்திகளை பரப்பணும். முன்பு போல் ஒரு பத்திரிகைகள் தான் இந்த செய்தியை பரப்ப முடியுங்கிற நிலை இப்போ இல்லை. அதனால் நம்முடைய கடமையும் இந்த தேசத்தையும் நம்ம தர்மத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்ம குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால், தர்மத்தையும் அரசியலையும் மீண்டும் இணைக்க வேண்டும் என்றால் அதை பற்றி தான் பேசுகிறார் பழகருப்பையா. எவ்வளவு ஒரு மனிதனுடைய கருத்து மாறினாலும் அது தர்மத்தை ஆதாரித்து இருக்க வேண்டும் என்று கூறினார். அதுதான் உண்மை. மகாத்மா காந்தி அதே சொன்னார், ஐ ஹவ் நெவர் வர்ஷிப்டு கன்சிஸ்டன்சி இன் மை லைஃப். ஏனென்றால் எந்த மனிதனும் ஒரே சிந்தனையோட அவங்க வாழ்நாள் பூரா இருக்க முடியாத பெரிய ஞானியால் தான் இருக்க முடியாது. அதனால தான் ஆதிசங்கரர், வள்ளுவர் இவங்கெல்லாம் இருந்தது காரணம் எல்லா காலத்துக்கும் ஏற்ற காலத்தை கடந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க வாழ்க்கையை தேர்ச்சி பெறுவதற்காக எழுதியவர்கள் தான் ஞானிகள். அதனால தான் அவங்க பேர் இவ்வளோ நாள் இருக்குது. இன்னும் கருணாநிதி பேர் இன்னும் 10 வருஷம் இருக்காது, கட்டடங்கள் இருக்கும், அவ்வளோதான். அதனால் நாமெல்லாம் சாதாரணமான மனிதர்கள், இந்த உலக பிரச்சனையை கையாளுகிற மனிதர்கள். அதனால் நம்முடைய கருத்துக்கு ஒரு கால வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு இருக்கும், வேல்யூ இருக்கும். அதனால் தர்மம் என்பது காலம் கடந்தது. அது ஒன்று தான் நம்ம நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம பழகருப்பையா கூறினார். இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும், சோஷியல் மீடியாவை உபயோகப்படுத்தணும், பத்திரிகை துறைக்கு எழுதணும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தணும் என்று கூறி வாசகர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இன்னும் என்னவரை யாரோ எனக்கு இந்த நம்ம கேள்வி கேட்குறவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பெரிய அளவுக்கு கேள்வி கேட்குறவங்க பெயரெல்லாம் பார்த்தா புதிய வாசகர்கள் நிறைய உருவாகியிருக்காங்க துக்ளக்கு என்று கூறினார். நானே அதை பார்க்கல. அதனால் வாசகர்கள், அதுவும் இளைஞர்கள் நிறைய பேர் வாசகர்களாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. தமிழ்நாட்டுக்கு துக்ளக் தேவை என்று முடிவு பண்ணி தான் என்னை எவ்வளவோ கட்டாயப்படுத்தி என்னால் முடியாது
இதையும் சேர்த்து என்னால் செய்ய முடியாது என்பதனால் தான் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் துக்ளக்குக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது, வாசகர்களுக்கு அதில் முக்கியமாக பங்கு இருக்கிறது. இது வாங்கப்படுகிற பத்திரிகை, விற்கப்படுகிற பத்திரிகை அல்ல, விளம்பரம் யாரையும் கேட்பதில்லை, இருக்கிறத வச்சு நடத்துகிற பத்திரிகை. இவங்க எல்லாருக்குமே வேறு இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும், ஆனால் மனசுக்கு திருப்தி கிடையாது. இந்த பத்திரிகைக்கு வேலை செய்யறதுக்கு, இந்த பத்திரிகையில் எழுதுவதற்கு, இதோட தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அவங்க எல்லோருக்குமே பெருமை. அதுதான் துக்ளக். அதனால தான் எல்லாருமே இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். ஏதாவது ஒரு பத்திரிகையினுடைய கூட்டத்தில் கடைசி ஒரு ஆஃபீஸ் அட்டெண்டர் வரைக்கும் நாம் ஏன் அதை அறிமுகப்படுத்துகிறோம்னா, அது துக்ளக்குங்கிற ஒரு ஸ்பிரிட் எல்லோருக்குமே இருக்குது. அதனால தான் இருக்காங்க. நாரதகான சபா பற்றி நான் முதல்லையே கூறினேன். நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே இருக்க ப்ரோக்ராமை கூட மாற்றி நமக்கு இந்த இடத்த கொடுத்து இந்த ஒரு அழகான கூட்டம் நடந்தது. அதற்கு அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன். காவல்துறைக்கும் பத்திரிகையாளர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மந்திரி வந்தால் எப்போவுமே வருவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நிறைய பத்திரிகையாளர் வந்திருந்தாங்க. எல்லோருக்குமே நன்றி கூறி இப்போது தேசிய கீதத்துடன் இனிதே முடிவு பெறும்.